விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா உத்தியோகபூர்வமாக பிரிவதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட போது அன்றைய காலப்பகுதியில் கருணாவின் கட்டுப்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 80% நிலப்பரப்பும், அம்பாறை மாவட்டத்தில் 50% நிலப்பரப்பும் கருணாவினுடைய ஆளுகையின் கீழ் இருந்தமையை யாரும் மறக்க முடியாது. 2004 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து பிரசார நடவடிக்கைகளிலும் அன்றைய காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களாக இருந்தவர்கள் அபிவிருத்தியை மையப்படுத்தியும் அபிவிருத்தியின் முக்கியத்துவம் பற்றி மட்டுமே பிரசாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் அந்த பிரசாரங்களின் போது தாயகம், தேசியம், இணைந்த வடகிழக்கு, சுயநிர்ணயம் தொடர்பில் எந்த ஒரு சொல்லாடலையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற கண்டிப்பான உத்தரவு கனடாவிடமிருந்து செல்லுகிறது. இந்த 8 வேட்பாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2004 ஆண்டில் போட்டியிட்ட 8 வேட்பாளரை நோக்கி நகர்த்தப்படுகிறது. 2004 மார்ச் 14 கருணாவின் தேனகம் விடுதியில் கருணாவினுடைய கட்டுப்பாட்டில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே இனி வருகின்ற அனைத்து பிரசாரங்களின் போதும் அனைத்து வேட்பாளர்களும் பிரபாகரனை எதிர்க்க வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் குறைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவுகளை விசு, துரை போன்றவர்கள் வழங்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அன்றைய காலப்பகுதியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார். இந்த கோட்பாடுகள் அல்லது இவ்வாறான சொல்லாடல்களை தேர்தல்களின் போது பயன்படுத்த முடியாது. நான் வயதில் மூத்தவராக இருந்தாலும் தம்பி பிரபாகரன் தொடர்பில் ஒரு பெருமதியான நன்மரியாதை சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. ஒரு இளையவராக இருந்தாலும் தமிழ் மக்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் உலகிற்கு அடையாளம் காட்டிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனுக்கு எதிராக என்னால் எந்த ஒரு பிரசாரத்தையும் செய்ய மாட்டேன், அதற்கு நான் உடன்பட மாட்டேன். 40 வருட அரசியலில் இவ்வாறான ஒரு பிரசாரத்தை மேற்கொண்டுதான் நான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நான் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன். இவ்வாறான ஒரு விடயம் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை கூறி இந்த பதவியை நான் இவ்வாறு ஒரு பிரசாரம் செய்துதான் அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இல்லை, நான் இருந்தது போல் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு செல்லுகின்ற போது, அப்படியாயின் உங்களுடைய பதவி தொடர்பில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தில் துரை கூறியதாக ஒரு தகவல் அன்றைய நாட்களிலே அந்த சம்பவங்களோடு தொடர்புபட்டவர்களுக்கு தெரியும் கூறப்பட்டது.